ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு பாவம் வயசாயிடுச்சு, சரியா கண்ணு தெரியல. அதான் உன்னை பார்த்ததுமே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலான்னு தோணுச்சுமா. தப்பா எதுவும் எடுத்துக்காத. ஐயோ அம்மா, இப்ப எங்க குடும்பத்துக்கு தேவை ஒரு வேலையும் வருமானமும் தான். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. இந்த வேலையை நீ செய்வியா மாட்டியான்னு எனக்கே கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. வீட்டுல யாருன்னா நானு, என் ஹஸ்பண்ட் ஜட்ஜா இருக்காரு, என் தம்பி எப்பவாவது தான் வருவான், அப்புறம் என் பையன் மட்டும்தான். மொத்தம் 4 பேர் தான். நான் வீட்டுல இல்லாதப்ப நீ தான் எல்லாம் பாத்துக்கணும். சரிம்மா. உனக்கு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம். 10,000 ரூபாய்? சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. சரி, ஒரு நிமிஷம் இரு தேன்மொழி, இதோ வரேன். இந்தம்மா, என்னம்மா? இதுல 1000 ரூபாய் இருக்கு. இந்த புடி. ஐயோ, இவ்வளவு பணம் சொல்றல, வெச்சுக்கோமா. என்னம்மா நீங்க? இது அட்வான்ஸ் பணமா வெச்சுக்கோ. நாளையில இருந்து வேலைக்கு வந்துறேன்னு. அம்மா, நாளை காலையில வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, வரேம்மா. இதை வச்சு சமாளிச்சுக்கோ. ஆனா இதை திருப்பி கொடுக்கணும் என்ன? வேலை தேடி வேலை கிடைக்கலன்னா நாமளே தொழில் பண்ணணும்னு. துணி தைக்க தெரிஞ்சா வாடகைக்கு மெஷின் எடுத்துக்கிட்டு துணி தச்சு கொடு. அயன் பண்ற கடையில வேலை செய். ஹோட்டல்ல பிளேட் கழுவு. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? உங்களுக்கு வேலை இல்ல, சம்பாதிச்சாதானே. சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. போலாம். அத்தை, லட்சுமி, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். எங்க அத்தை? நான் மாமாவை கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு மாமா? உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, ஒரே தலை வலிக்குது, கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குது, படிக்க முடியல, டிவி பார்க்க முடியல. அதனாலதான் டாக்டர்கிட்ட போய் கண்ணை செக்அப் பண்ணலான்னு. சரிங்க மாமா, பணம் இருக்கா? இருக்கு இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. போலாமா? வரேம்மா, வாங்க. நீ பண்ற கலாட்டா தாங்க முடியல. தலை சீவ விடுறியா பாத்தியா? ஹாய். ஹாய் அக்கா, நீங்க கொஞ்சம் இங்க உட்காந்துக்கிறீங்களா? ஏன் பக்கத்துல இடம் காலியா தானே இருக்கு, இங்கே உட்காருங்க. இல்லக்கா, நான் எப்பயும் அங்க உட்காரதான் பழக்கம். எனக்கு ஜன்னல் ஓரம்னா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ்க்கா. ஓ, அப்ப உங்க அப்பா கிட்ட சொல்லி சொந்தமா ஒரு பஸ்ஸ வாங்கி விட சொல்லு. அதுல எங்க உட்காரணுமோ அங்க நீ உட்காந்துக்கலாம். ஹலோ, அவங்க எப்பவுமே அங்கதாங்க உட்காருவாங்க. இது என்ன அவங்க சீட்டா? எழுதியா ஒட்டி இருக்கு? நீங்க அப்படி கேட்டா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். எங்க காட்டுங்க பாப்போம். நீங்க கொஞ்சம் எந்திரிங்க, நான் காட்டுறேன். ஐயோ வேண்டாமே, ப்ளீஸ் விட்டுருங்க. இருங்க, நீங்க அங்க பாருங்க, லிப்ஸ்டிக்ல எழுதி இருக்கு. இதுல எழுதி இருக்க கூட அவங்க லிப்ஸ்டிக் வாங்கி எழுதுனதுதான். லிப்ஸ்டிக்ல வரைஞ்சதுன்னா அது உங்க இடமாயிடுமா? நீங்க ஏறப்ப நீங்க கூட தான் உங்க பேக்கை போட்டு இடத்த பிடிச்சிங்க. பேக்கை போட்டு இடத்த பிடிக்கிறப்ப பேர் எழுதி இடத்த பிடிக்க கூடாதா?
அவங்க ரெகுலரா வர்றவங்க தான். அவங்களுக்காக நான் தான் அந்த இடத்த பிடிச்சி வச்சேன். வேணும்னா நானே அங்கே உட்காந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த கொடுத்துருக்கலாம். ஏன் செய்யல? அவங்க வர்ற வரைக்கும் யாராவது பாவம் உட்காந்துட்டு போகட்டுமேனு விட்டுட்டேன். ஏங்க நீங்க போய் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க உட்காருங்க. பக்கத்துல போய் உட்காருமா. சும்மா வந்துட்டாங்க. பாத்தீங்களா உங்களோட லிப்ஸ்டிக் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. 1 செகண்ட். இந்தாங்க ஆட்டோகிராஃப் புக்கு. ஆட்டோகிராஃப் புக்கா? கிஃப்ட். இந்த லிப்ஸ்டிக் இது கிஃப்டா? பின்ன அன்னைக்கு எங்க அக்கா வரும்போது ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைச்சீங்க. பேப்பர்ல வாங்கினீங்க. இனிமே அந்த மாதிரி யாரையா பார்க்கும்போது ஆட்டோகிராஃப் புக் தேடக்கூடாதுல்ல, அதான். நம்ம என்ன டெய்லியுமா செலிபிரிட்டி மீட் பண்ண போறோம்? அன்னைக்கு வந்தாங்களேன்னு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு தோணுச்சு. ஏன் செலிபிரிட்டிஸ் கிட்ட மட்டும் தான் ஆட்டோகிராஃப் வாங்கணுமா? தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, ஞாபகத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ஆட்டோகிராஃப் வாங்கலாம்ல. அப்போ முதல்ல நீங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க. சொன்னவங்க கிட்டேவா? எல்லாம் ஒரு ஞாபகத்துக்கு தான். தேங்க் யூ. லிப்ஸ்டிக். ஓ சாரி. நல்லா இருக்கு. உங்களுக்கு தேங்க்ஸ். எதுக்கு? இதுக்கு. அதெல்லாம் கருமோ பரவாயில்லைங்க. கருமோ, இவங்க காதலுக்கு நான் தான் கிடைச்சும் போல. அத்தை வந்துட்டீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? கண்ணாடி போட சொல்லி எழுதி கொடுத்துருக்காருமா. அந்த ஸ்லிப்பை கொடுங்க. கொடுங்க. அத்தை வேற ஏதாவது சொன்னாரா? ஆஹா. சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை. நீங்க உள்ள போங்க. வாங்க. சரி. பார்த்து. ரெஸ்ட் எடுங்க போங்க. வரேன் அத்தை. கடைக்கு போயிட்டு போகணும்னா லேட் ஆயிடும். சரி ஓகே, வெற்றி கிட்ட கொடுத்துருவோம். வெற்றி மாமாவோட கண்ணாடி ஸ்லிப்பு மாமாக்கு மறக்காம கண்ணாடி வாங்கி கொடுத்துருங்க. என்னது? என்ன கண்ணாடி? ஐயோ மாமாக்கு கண்ணு சரியா தெரியலையா. அத்தை இப்பதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அவங்க கண்ணாடி போட சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சீக்கிரமா போகணும். மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ஏய் லட்சுமி. அத்தை அத்தை. என்னம்மா? அத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா போகணும். வெற்றி கிட்ட சொல்லிருக்கேன், கண்ணாடி அவர் வாங்கி கொடுத்துருவாரு. என்ன? சரிங்க அத்தை, வரேன். நான் என்ன போற வழியிலேயே திரும்பி வர போறேன்? பேசஞ்சர் எந்த பக்கம் கூப்பிடுறேனோ அந்த பக்கம் போவேன். இதை நான் எப்படி வாங்கிட்டு வர முடியும்? டேடி சக்தி 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 இங்க வாடா. சொல்லுங்கண்ணா. இது அப்பாவோட கண்ணாடி சீட்ரா. அவருக்கு செக் பண்ணதுல கண்ணு சரியா தெரியலையாண்டா. டாக்டர் கண்ணாடி போட சொல்லிருக்காங்க. அண்ணா வயசாயிடுச்சுல்ல, அதான் கண்ணாடி போட சொல்லிருக்காங்க. ஆமாண்டா. சரி நீ வாங்கி கொடுத்துரு, நான் அர்ஜென்ட்டா வேலை கிளம்பணும். ஓகேவா? அண்ணா ஒரு நிமிஷம். நம்மளே தலைவலியில இருக்கோம், இதுல இது வேறயா? ஏண்டா சக்தி, நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு தூங்காம இங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? தூங்கணும்ண்ணா, தலை வேலை வலிக்குது. சரி ஒரு மாத்திரை போட்டு படு. இல்ல அண்ணன் கடைக்கு போயிட்டு வர சொன்னாரு. கடைக்கு தானே, நான் சும்மா தான் இருக்கேன். என்ன வாங்கணும்னு சொல்லு. இந்தாங்கண்ணா. என்னடா இது? அப்பாவோட கண்ணாடி சீட்டு. இதை கடையில கொடுத்து கண்ணாடி வாங்கி கொடுத்துருங்க, நான் தூங்க போறேன். டேய் டேய். பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தியா?